உங்க பேரு? பவன்தாய். அது ஒரே கேரக்டர் கஷ்டம். எங்க வீட்டுக்காரர் பேரு மேல்சாமி. படம் எப்படி சொப்பல பார்க்க முடியே இருந்துச்சா? எங்க அதே எவ்வளவு கஷ்டப்பட்டு பொழத்தோம் அதே பூரா நீங்க அப்படியே காமிச்சிருக்காங்க. நீங்க பார்த்தது உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சா? உட்காந்து பண்ணிட்டே எடுத்தாங்க. தாதி அச்சல ஏற்றுக்கல 4 தேல ஏற்றல நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த பச்சையெல்லாம் இருக்கும். என்ன பேர்? வீட்டில் வந்து எடுத்தாப்புல. உங்கள்கிட்ட வந்து கதை கேட்டாரா? ஆமாப்பா, நான் பார்த்தது எல்லாம் சொன்னேன். போனதே கிடையாது ஆஸ்பத்திரிக்கு. 7 ஆம்பளை ஒரு பொம்பளை. எனக்கு பிள்ளை உச்சி பேரை பேச்சு 60 பேர் இருக்காங்க. 60 பேர் இருக்காங்க. 7 ஆம்பளை ஒரு பொம்பளை. செல்லூர். கார் எடுக்க போயிட்டு அந்த கீர்த்தி அங்க இருக்கா. 7 மகன். 7 பேர் மொத்தம் 7 பேர். ஆமா, கூட போயிடும். 83. நல்லா இருக்குப்பா. ஆமா, ஆர்ப்பாட்டமா இருக்குல்ல, படம் நல்லா இருக்கு. நீங்க உங்க மருமக இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீடமா, அதாவது சுதந்திரமா வளர்க்குறீங்க, வளர்த்த மாதிரி வேற பைக்கில இருந்து தகை செஞ்சு ஓட்டு எமாக்க பாப்போம். இல்ல மத்தவங்க பேரம்பேச்சில இருந்து அவங்க பின்னால வரும். பின்னால வந்துருப்பியா? இப்ப நீ உங்க அம்மா உங்க அப்பாவை எப்படி பாக்குறியா? பின்னால உனக்கு வரும் இல்லையா? சத்தம்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவாரு. அது ஏன் கதையே? எப்படி அழுவிய? இம்பிட்டு வயிறாக்கி மத்தே பொழுத்தேன். அவர் விட்டு போயிட்டாரு 40 வயசுல. 8 பிள்ளைய விட்டு எல்லாம் ஊர்களை நான் ஓட்டு கட்டி விட்டு பேர போயிட்டு பூரா பிள்ளைகளை பூரா நல்லா சம்பாச்சு. ஆனால் எல்லாம் பரமித்து விரி ஹோட்டலு. சந்தைக்கு பம்பு சந்தைக்கு போக மாட்டேன், வந்தா விட மாட்டேன். என் பேரு கூட சொல்லியிருக்கேன், விவேக்கு. வேணாம்ப்பா, எப்படி திட்ட தெரியாது. போங்கடா பைக் எடுத்துக்கிட்டு. ஏன்டா இங்க போட்டு கொள்றீங்க? போங்க. நல்ல சூட்டாவும் இருக்கு. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு காகிதா படம் பார்க்கணும், சம்பாதிக்கணும். நல்லா சம்பாதிச்சா வர முடியும். இந்த இப்படி போய் கூட குடிக்கிறாதப்பா. 40 வயதுக்கு கூட இருக்க முடியாது. அவங்க குடிக்கிற ஆளுக்கு என்ன சொல்லுங்க? முடியாதுல்ல, குடிக்க மாட்டேன் மக்க. சரிப்பா.